2 நாளைக்கு முன்னாடி மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு வார்த்தையை அப்படியே தியானமாக எடுத்து வச்சிருக்கிறேன். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? யாரை தேவன் உயர்த்துவார்? யாரை தேவன் பார்க்கிறார்? யாரை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஆமாம், சொல்லுங்கள். யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? யாரை தேவன் உயர்த்த விரும்புகிறார்? யாருடைய ஜெபத்துக்கு பதில் தர விரும்புகிறார்? யாருடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்ற விரும்புகிறார்? என்னிட்ட கண்ணாடி இல்லை, நீங்கள் தான் வசனம்லாம் சொல்லணும். நான் படிக்க சொல்ல அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். யாருடைய இன்ன வரைக்கும் இத்தனை வருஷமாக பிரசங்கம் கேட்டுக்கிட்டீங்களே, யாருடைய ஜெபத்தை கேட்க ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார்? சீக்கிரம் சொல்லுங்கள். பரிசுத்தமுள்ள ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். ரைட்டு, அடுத்தது சீக்கிரம். தேவனுடைய பிரியமான ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். ஆமாம், சொல்லுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ள ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். அடுத்தது உண்மையும் உத்தமமாக இருக்கிற ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். அடுத்தது தாழ்மையான ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். அடுத்தது விசுவாசமாக இருப்புள்ள ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். அடுத்தது இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நான் சொல்வதில்லை. அல்லேலூயா. ஆமாம், தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னாக்க, இப்போ எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 29:31. சீக்கிரம் எடுத்து படிங்க. கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. யாரை தேவன் நோக்கி பார்த்தார்? யாருக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட்டாரு? அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்ணோக்கினார். அவங்க வயிற்றுல தான் யார் பிறந்து வரா? கோத்திரங்களாம் என்ன செய்யுது? பிறந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமாம், இங்கே எங்கே வருது இந்த வசனமெல்லாம்? இந்த லேயாள் யாருங்க? ராகேலுடைய சகோதரி, அசிஸ்டண்ட் சகோதரி. ஆமாம், சகோதரி. லேயாளுடைய, மன்னிக்கணும், ராகேலுடைய மூத்த சகோதரி. ஆமாம், ராகேலுக்கு என்ன ஆயிடுச்சு? திருமணம் ஆயிடுச்சு. இவள் அழகாக இருக்கிறாளே என்று கண்டு, ஆமாம், என்ன செய்கிறாருங்க? சொல்லுங்க. யாரு? யாக்கோபு என்ன செய்கிறாரு? ராகேலை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் இன்னொரு மனைவி என்ன செஞ்சிட்டாரு? அற்பமாக எண்ணிட்டார். அது அழகே இல்லை, அது வேண்டாம். 14ஆம் வசனம் படிங்க. லேயோட கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்துச்சான். ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகாக இருந்தா, அதனால் நேசம் எங்கே போயிடுச்சு? ராகேல் மேலே புருஷனுக்கு போயிடுச்சு. லேயால என்ன செஞ்சிட்டாங்க? அற்பமாக எண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் எங்கே தெரியுமா ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரு? முதல்ல பிள்ளை எங்கே தான் பிறகுது? லேயாளுக்கு தான் பிறகுது. அல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் எங்கே அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சொல்லுங்கள், ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை படிச்சிருவோமா? லூக்கா 1:46. லூக்கா 1:46, 47, 48. சீக்கிரம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மைமைப்படுத்துகிறது, என் ஆவியின் இரட்சகராய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். சொல்லுங்க, யாரை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர்? தாழ்மையா இருந்த. தாழ்மைன்னா என்ன தெரியுங்களா? அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாக்க, அந்த அம்மாக்கிட்ட ஒரு செய்தி வருது. நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன் என்ன செய்யப்பட போகிற? பெறப்போகிற, அவருக்கு இயேசுன்னு பெயரிடு. ஆமாம், அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்னும் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இது நடக்குது. ஆமாம், கான்வர்சேஷன் நடக்குது. அப்புறமா சொல்கிறாங்க அந்த அம்மா, ஆண்டுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் அடிமை. அல்லேலூயா. சொல்லுங்கள், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆமாம், தாழ்மை என்பது என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்கிறது? சரண்டர். அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே
சரண்டர். ஆமாம், தேவன் வார்த்தை இப்படி சொல்லியிருக்குதா, அவ்வளோதான். ஆமாம், கர்த்தர் என்னோட பேசிட்டாரா, அவ்வளோதான். கர்த்தர் என் உள்ளத்தில் அந்த வார்த்தையை போட்டுட்டாரா, அவ்வளோதான். அல்லேலூயா. அதுக்கு மாற்று ஒன்றுமே கிடையாது. ஆமாம், குழிக்குள்ளே உழுனாலும் என்ன செஞ்சாகணும் சொல்லுங்கள். அது எப்படி ஆண்டவர் குழிக்குள்ளே உழுவ சொல்லுவாரா? இல்லையே, அதெல்லாம் முடியாது. ஆண்டவர் மேலே தான் செழிப்பாக தான் வைப்பார். முதல்ல என்ன செய்ய, ஆண்டவர் சொன்னதுக்கு கீழே இறங்கினா என்ன செய்ய, இறங்கு. குதினா என்ன செய்ய, குதி. செய்ய அவர் சொல்லிட்டானா செஞ்சிரு. அது நமக்கு பார்வைக்கு வேணால் தீமையாக தெரியலாம், ஆனால் அது என்னவா மாறும் சொல்லுங்கள், அது நன்மையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் சொல்லிட்டானா என்ன செஞ்சிடணும், அது கீழ்ப்படிஞ்சிடணும். நிறையா பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்தால் எனக்கு இப்படியெல்லாம் செய்வீர்களா, அப்படியெல்லாம் செய்வீர்களா, என்னை கைவிடாமல் இருப்பீர்களா, ஆமாம் எனக்கு அதை தருவீர்களா, இதை தருவீங்களா, எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் 100 கேள்வியை கேட்டுட்டு தான் 101ஆவதா நான் எங்கே வந்தேன், ஊழியத்துக்கு வந்தேன். தேவன் சொல்லிட்டாருன்னா அது என்ன செஞ்சிடணும் சொல்லுங்கள், கீழ்ப்படிஞ்சிடணும். அதான் அடிமையின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த அம்மா பேர் எங்கே வந்துருச்சு பைபிள்லையே சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய ஒரு மகிமை, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், லேயாளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஆமாம் நீ என்னடா அவளை நேசிக்கிற, இங்கே படுறா அப்படின்னு சொல்லி அங்கே தான் பிள்ளைய கடவுள் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்புறம் கடைசியாக தான் எங்கே பிறகுது, ராகேலுக்கு பிள்ளைய பிறகுது. ஆமாம், அடுத்தது அப்படியே வருவோம். அடுத்த வசனம் சங்கீதம் 34. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. யாரோட ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு? படிங்க. 4, 5 வசனமாக பாருங்கள். 6 வசனம் படிங்க. இந்த ஏழை பாருங்க, ஏழை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஓ பணக்காரர்கள் ஜெபத்தை மட்டும்தான், ஊழியக்காரருடைய ஜெபத்தை மட்டும்தான், அதுவும் அந்த ஊழியக்கார ஜெபத்தாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்லுங்கள், தேவனுடைய பார்வையில் பெரிய ஊழியக்காரி ஜெபிச்சா, சின்ன ஊழியக்காரி ஜெபிச்சா, அப்படிலாம் கிடையாது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். சொல்லுங்கள், நம்ம கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார். முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுறத கடவுள் என்ன செய்கிறாரு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுறதை யார் கேட்குறா, கர்த்தர் கேட்குறார். அல்லேலூயா. ஆமாம், அப்போ அந்த என்ன நமக்கு வேணும், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஆமாம், அப்போ ஏழை கூப்பிட்டா கடவுள் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பார். தரித்திரமாக இருக்கிற கடவுள் என்னை என் சத்தத்தை கேட்பாரா? கேட்பார். அல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், நான் என்னை எல்லாரும் புறம்பே தள்ளிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, கேட்பாரா? ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்போ அடுத்ததுக்கு வருவோம். ஏசாயா 66:2. ஏசாயா 66:2. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பாருங்க. யார் கடவுளுடைய வசனத்தை நடுக்கத்தோட, அப்படின்னா கடவுள் வார்த்தை, இது யாருடைய வார்த்தை, கடவுள் வார்த்தை. அந்த நடுக்கம், ஐயோ கடவுள் வார்த்தை வந்துருச்சு, கடவுள் வார்த்தை என்னோட பேசிட்டார், கடவுள் வார்த்தை இப்படி சொல்லியிருக்குது, கடவுள் வார்த்தை. ஆமாம், அப்போ அந்த கடவுள் வார்த்தைக்கு யார் கனப்படுத்துகிறாங்க, அந்த முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ கடவுள் வார்த்தை யார்? இப்போ ஞாயிற்றுக்கிழமைய இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தேவனுடைய கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் முக்கியமா, எனக்கு ஓய்வு நாள் முக்கியமா? சொல்லுங்கள், ஃபங்க்ஷன் முக்கியமா, ஓய்வு நாள் முக்கியமா? ஓய்வு நாள் தானே முக்கியம். அப்போ கடவுள் வசனத்தை விட்டுட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நம்மள்ட்ட நடுக்கம் வருமா, நடுக்கம் இருக்குமா, நடுக்கம் இருக்காதா? நீங்கள் 1000 கேள்வி 1000 பதில் 1000 கேள்வி கூட என்கிட்ட கேட்கலாம். பாஸ்டர் இல்லை அவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க பாஸ்டர், போய் செய்யணுமா செய்யக்கூடாதா? ரைட்டு செய்யுங்க, யார் வேணான்னா. அவங்க ஏன் தேவைக்கு வந்தாங்க, அவங்க தேவைக்கு போனால் போங்க, யார் போவேணான்னா. அல்லேலூயா. ஆனால் எனக்கு தேவனா மனுஷனா, அதுதான் அங்கே நிற்கிது.
தேவனை பிரியப்படுத்த பார்க்குறானா, மனுஷனை பிரியப்படுத்த பார்க்குறானா? ஒரு ஊழியக்காரருடைய மகன் சனிக்கிழமைக்கு இறந்து போயிட்டாரு. அந்த பையனை வீட்டில் வச்சுட்டு விசுவாசிகள் யாருக்குமே தெரியாது, வீட்டில் வச்சுட்டு ஆலயத்துக்கு கிளம்பி குடும்பமாக வந்துட்டாங்க. வந்து என்ன செய்கிறாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆராதிச்சுட்டு சொல்கிறாங்க, எல்லோரும் வாங்க, என் பையன் இறந்துட்டான், அவனை என்ன செய்யணும்? நாம் எல்லோரும் போய் அடக்கம் பண்ணுவோம். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்மளுடைய தலைமை பாஸ்டருடைய அப்பாவும் அம்மாவும் சனிக்கிழமை தான் இறந்தாங்க. இந்த மாதம், அவங்க அடுத்த மாதம். அடுத்த நாள் ஆராதனையை முடிச்சுட்டு சபை மக்களோட போய் சேர்ந்து, எப்பா அப்பா இறந்து கிடக்கிறாருப்பா அப்படின்னு எங்கள்கிட்ட யார்கிட்டயே என்ன செய்யலாம் சொல்லி, நீங்கள் ஆராதனை நடத்திக்கங்க, நான் அப்பா இறந்துருக்கிறாரு, அம்மா இறந்துருக்குறாங்க, நான் பார்க்கணும், ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தா செஞ்சுருக்க தான் போகிறோம். ஆனால் அவர் அப்படி என்ன செய்யலை, சொல்லலை. அவங்க குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதித்து, அம்மா இறந்தப்பையும் சரி அப்பா இறந்தப்பையும் சரி, அது கரெக்டாக பாருங்கள், சனிக்கிழமை தான். ஆமாம், ஆராதித்து, ஆமாம் மகிழ்ச்சியோட கர்த்தரை போய் ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்க? அடக்கத்தை பண்ணாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறோம்? தேவனையா மனுஷனையா? ஒரு நாள் மனுஷன் கை விட்டுருவான், ஆனால் தேவன் என்றைக்கும் கைவிட என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நீ மனுஷனை பிரியப்படுத்தினா இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளையாவே என்ன செய்ய முடியாது? நீ வாழவே முடியாது கடைசி வரலையும். இப்போ என்னை கேளுங்க, எங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, எங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, ஆமாம் சேகரா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கே வரமாட்டான், அங்கே வரமாட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஒன்றில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் ஊரில் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாரு, எங்கள்கிட்ட மட்டும் சொல்லலை. என்னடாக்கா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமைக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி என்ன செய்யணும்? இருக்கணும். இவங்களா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏன் ஃபங்க்ஷனுக்கு முத நாளே போய் செஞ்சுட்டு வாங்க, யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்களே? இல்லை ஃபங்க்ஷனை ப்ரேயரை முடிஞ்சு போய் செஞ்சுட்டு வாங்க, யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்களே? அல்லது அடுத்த நாள் போய் செஞ்சுட்டு வாங்க, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே? நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினா உங்களை கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல மகிமையை என்ன செய்வார்? வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்னொரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கினார், எளியவனை குப்பையிலிருந்து. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பார்க்குற அநேக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஆமாம் அவங்களாம் இன்றைக்கி நல்லா பிரகாசமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க காரணம் என்ன? அவங்களாம் எங்கே இருந்தவங்க சொல்லுங்கள்? சிறியவனாக இருந்தவங்க, புழுதியில் இருந்தவங்க, குப்பையில் கடந்தவங்க. அல்லேலூயா. அவர் தூசியை தட்டி தூக்கி விட்டார், இன்னைக்கு பிரகாசிக்கிற சுடர்களாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், எதனால் பிரகாசிக்கிற சுடர்களாக விளங்குறாங்க? எதனால் பிரகாசிக்கிற சுடர்களாக விளங்குறாங்க? அவங்களுக்கெல்லாம் ஃபாரின்லேருந்து பண்டு வருதியா, அதனால தான் என்ன செய்கிறாங்க? அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நல்ல சுகமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்படி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆமாம், கிடையவே கிடையாது. தேவன் அவர்களை குப்பையிலேருந்து என்ன செய்கிறாரு? குப்பையில் கடந்தவனா தான். ஆமாம், குழியில் கடந்த யோசேப்பை தான் கடவுள் தூக்கி என்ன செஞ்சார்? குழியில் கடந்தப்போ அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழின்னா 6 அடி 7 அடி குழியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பெரிய குழி, அவனால் என்ன செய்ய முடியாது? ஏற முடியாது. அப்போ எந்த அளவுக்கு குழியாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கங்க. அந்த குழியில் அப்படிப்பட்ட ஒரு வல்லவனாலே என்ன செய்ய முடியல, அவனாலே மேலே ஏற முடியாத அளவுக்கு ஒரு குழி. இப்போ இந்த குழியில் கடந்தவனுடைய நிலைமை என்னன்னு சொல்லுங்கள்? சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. அவனோட நிலைமை என்னன்னு சொல்லுங்கள்? முடிஞ்சது. ஆனால் எங்கே முடிந்ததுன்னு நினச்சாங்களோ அங்கே தான் அங்கே என்ன ஆரம்பமே நடந்தது.
அங்கே தான் ஆரோன் கோலை துளிர்க்க செய்தது போல தேவன் அவருடைய வாழ்வை துளிர்க்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, உங்கள் மேலே ஆவியினுடைய அணுக்கடகம் இருக்குது. உங்களை கொண்டு ஒரு காரியத்தை தேவன் இந்த பூமியில் செய்ய விரும்புகிறான்னு சொன்னால், உங்களை தூக்கி குழியில் போட்டாலும் சரி, உங்களை தூக்கி சிறைச்சாலை தூக்கி போட்டாலும் சரி, அங்கேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு யாரால் முடியும்? ஆண்டவரால் முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம் இந்த எளியம்மையாக இருக்கும். ஆமாம், 4 மாவடி யாருக்குமே தெரியாத ஒரு ஊர், காளையார் கோயில் யாருக்குமே தெரியாத ஒரு ஊர். அந்த ஊரில் பஸ் ஸ்டாப்பே கிடையாது. அப்பா இருக்கிற இடத்துக்கு என்ன கிடையாது? பஸ் ஸ்டாப்பே கிடையாது. ஆமாம், காளையார் கோயிலுங்க. அந்த ஜெபத்தோட்டங்கன்னு சொன்னால் நிப்பாட்ட மாட்டாங்க. அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே இறங்கிக்க. ஸ்கூல் அங்கே இறங்கிக்க. ஆமாம், இல்லைனா அதை தாண்டி போய் இறங்கிக்க அப்படின்பா. கெஞ்சி கூத்தாடி தான் சில நேரத்தில் இறங்குவாங்க. ஆமாம், இப்போ என்ன தெரியுங்களா? ஜெபத்தோட்டம் ஸ்டாப் அப்படின்னு போட்டு ஸ்டாப்பே போட்டாங்க. எப்படிங்க? ஜெபத்தோட்டம் ஸ்டாப். ஆமாம், அந்த இடத்துல பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் நிற்கிது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல அப்பா மட்டும்தான் இருக்கார், அந்த தோட்டம் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், ஊடெல்லாம் அங்கிட்டு தான் எட்டி தான் இருக்குது. பாருங்கள், அந்த இடத்துல கடவுள் மையமே விளங்க பண்ணுறாரு பார்த்தீங்களா? 4 மாவடி அந்த ஊர் திருவோடு நம்ம நந்தான் அப்படி எங்கள் ஊர் மாரி தான். ஆமாம், ஆனால் அந்த ஊரில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு வைக்கிறாரு தெரியுங்களா? இதெல்லாம் எப்படி? சிறியவனை புழுதியிலேருந்து தூக்குகிறார், எளியனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே இருந்து அவரை பார்க்குறோங்கிறது தான் முக்கியம். எப்படிங்க? நானே ஏழை, நானே குடிசையில் கிடக்கிறேன், என்னத்தை நம்மளுக்கெல்லாம் வாழ்வு, நம்மளுக்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் துரத்தி விட்டாங்க, இனிமேலுக்கு நமக்கு என்னத்த வாழ்வு? அப்படி இல்லை. நீங்கள் எங்கே இருந்து அவரை நோக்கி பார்க்குறீங்களோ அங்கே இருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வருது. அல்லேலூயா. எங்கே யார் அற்பமாக பார்த்தாங்களோ அவங்களே ஆச்சரியமாக பார்க்க முடிய வைப்பார். எப்படிங்க? அற்பமாக என்னப்பட்ட லேயாளுக்கு ராகேல் இப்போ எப்படி பார்க்குது? இப்போ எப்படி பார்க்குறாங்க? என்னடா நம்ம மேலே தான் புருஷன் ரொம்ப பாசமாக இருந்தான், நமக்கு தான் புள்ள பிறக்குன்னு பார்த்தா எங்கே பிறக்குது? அல்லேலூயா. நல்லா கவனிச்சேங்க. தேவன் சிறுமைப்படுகிறவர்களை, எளிமையானவர்களை, கைவிடப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, குப்பையில் கிடக்கிறவர்களை, சிறுமையானவர்களை கடவுள் ஒருபோது என்ன செய்கிறதில்ல? கைவிடுகிறதே இல்லை. ஆனால் நம்ம பார்வை எப்படி தெரியுமா? அந்த எளிமையானவர்களை, அந்த சிறுமையானவர்களை, அந்த ஏழைகளை, அவங்க மேலே தான் நமக்கு என்ன போகாது? சொல்லுங்கள். அவங்க மேலே தான் நமக்கு கண்ணே போகாது. ஆனால் தேவனுடைய பார்வை எங்கே போகுது? தேவனுடைய பார்வை எங்கே போகுது? அவங்க மேலே தான் போகுது. ஆனால் மனுஷன் பார்வை அவங்க மேலே போகாது. அது அற்பமாக பார்க்கும் நம்ம மனுஷன் பார்வை. இப்போ நம்ம விசுவாசிகளாக இருக்கோம், எத்தனை ஏழைகளுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுது, எத்தனை ஏழைகளை நம்மளால் விசாரிக்க முடியுது, எத்தனை ஏழைகளுக்கு நம்மளால் நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை ஏழைகளுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோம், எத்தனை ஏழைகளை போய் நம்ம விசாரிக்கிறோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆமாம், அதனால் நாம் நம்ம பார்வை யாருடைய பார்வையாக மாறணும்? தேவனுடைய பார்வையாக மாறணும். தேவன் எப்படி எளியவர்களை, எளிமையானவர்களை, ஏழைகளை எப்படி அவர் பார்க்குறாரோ அவர் பார்க்கறது போல் நாமளும் என்ன செய்யணும்? அப்படி பார்க்கும்போது சொல்லுங்கள், அப்படி அந்த ஜெபத்துக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்குறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்குறான். அதனால் ஏழையாக இருக்கிறான், பாலையாக இருக்கிறான்லாம் நினைக்காதீங்க. ஐயோ நான் ஏழையாக இருக்கேன் பாஸ்டர், ஐயோ நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் பாஸ்டர், ஐயோ நான் தரித்திரமாக இருக்கேன் பாஸ்டர். கிடையாது. நீங்கள் அங்கேருந்து கூப்பிடுகிற உங்கள் சத்தத்தை கடவுள் என்ன செய்கிறாரு? கேட்குறார். சொல்லுங்கள், எனக்கு ஒத்தாசைன்னு பருவங்க நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் பாஸ்டர், நான் இன்றைக்கி தான் ஜெபித்தேன், ஒன்றும் வரலையே. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஒரு நேரம் வரும், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எப்போ செய்வார், எப்போ செய்வார்னு போட்டிருக்குது. யார் கரெக்டாக சொல்லுவீங்களோ அந்த வசனத்தை சொல்லி முடிக்கணும்.
வசனம் பைபிள்லாம் பார்க்கக்கூடாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் டேஸ் டேஸ் டேஸ். தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எப்படிங்க? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாக, ஏற்ற காலம்னு ஒன்று வரும். நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஏற்ற காலம் வரும். அன்னைக்கு மழை பெய்யும். அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும். விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒரு நாள் அறுப்பீங்க. ஏற்ற காலம் வரும். அது எப்படி திரும்ப அறுப்பீங்க? திடீர்னு முடிஞ்சிடும். எப்பட்றா இது, எப்பட்றா நம்ம இந்த காரியத்தை நமக்கு கடவுளை அணுகலாமா? இப்படி முடியாதே. எப்படிங்க? முடியாது. ஆனால் தேவனால் என்ன செய்யப்படுது? அது முடிய வச்சிருக்கிறார். இது இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேவனும் அந்த இடத்துல காரியத்தை செய்யும்படி என்ன செஞ்சுருக்கிறாரு? அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மனுஷனால் கூடாதான், ஆனால் தேவனால் என்ன செய்யும்? எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்படி யாவர் எழுந்து கொள்வோமா?